இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த கார் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் டெல்மி கொஷன் பற்றி நோட் ஷோமி அடுத்த கிளிப்பில் பார்ப்போம். டெல்மியில் வந்து கிட்டத்தட்ட 14 கேள்வி இருக்குது. அந்த 14 நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு போகிறோம். ஈஸியாக நாங்கள் எப்படி சொல்கிற அந்த கவர்மெண்ட் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா பெரிய பந்தியாக இருக்கும். அதை ஞாபகப்படுத்தி அந்த டைமில் அதை நினைக்கிறதுலே வேறு நினைவசங்களுக்கு வந்துடும். ஆகவே நான் சுருக்கமாக எங்களோட எளிய இங்கிலீஷில் நாங்கள் ஈஸியாக சொல்லக்கூடிய மாதிரி சொல்கிறேன். ஆனால் எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாருன்னு சொன்னால் வந்து ஹவ் யூ கோன் செக் தட் பிரேக் ஆர் ஒர்க்கிங் பிஃபோர் ஸ்டார்டிங் யுவர் ஜேர்னி. குழம்பவே தேவையில்லை. இதுக்கு சொல்கிற இதுக்குங்கிற பதில் வந்து பிரேக் பெடல் not feel spongy or slack, not pull one side. இந்த 2 விடையும் கொடுத்தா பாஸ். இல்லாட்டி not pull one side என்று சொல்லுங்க. முதல்ல திரும்ப பிரேக் பெடல் not feel easy or not slack, not spongy, ஏதோ ஒன்றை போட்டு சொல்லுங்க. ஓகேயோ. இப்போ 2வது கேள்விக்கு வரும். where you can find out recommended tire pressure என்றா கேட்குறாரு. உங்களோட காரின் டயர் ப்ரெஷர், அதாவது சிபாரிசு செய்யப்பட்ட டயர் ப்ரெஷரை இங்கே கண்டுபிடிப்பீங்க. இங்கேருந்து நீங்கள் அறிஞ்சு கொள்வீங்க. where you gonna check your recommended tire pressure. ஈஸியாக நாங்கள் சொல்லலாம் வந்து கார் புக் முடிஞ்சு விடை. அதோட சேர்த்து இன்னொரு கேள்வி கேட்டிருப்பாரு. where you gonna check, how you gonna check. கார் புக், ப்ரெஷர் கேஜ், 2 விடையும் தான் கொடுக்குறது. கார் புக், ப்ரெஷர் கேஜ் முடிஞ்சு. சரியல்லோ. நாங்கள் இப்போ 3வது கேள்விக்கு போவோம். how you make sure your head resistance is correct adjust. எங்களோட ஹெட் ரெசிஸ்டன்ட் கார் சீட்டில் பின்னு கொண்டிருக்கும் எல்லாம் அது எப்படி சரியாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கூட இல்லை. பதில் வந்து ஹெட் ரெசிஸ்டன்ட் என்ற வேர்ட்ஸ் வந்த உடனே, ஹெட் ரெசிஸ்டன்ட் என்ற சொல் வந்த உடனே நீங்கள் சொல்லக்கூடியது டாப் ஆஃப் த இயர். இதே போல் நான் சொல்கிற மாதிரி டாப் ஆஃப் த இயர் ஓ ஐ லெவல், இவ்வளவு தான் விடை. வேற கூட போக தேவையில்லை. சரியல்லோ. இது கிராமர் டெஸ்ட் இல்லை. அடுத்த கேள்வி 4வது கேள்வி போனா how you gonna check tire general condition safe to use on road. உங்களோட கார் டயர் நல்ல கண்டிஷனில் இருக்கா ரோட்ல யூஸ் பண்றதுக்கு சொன்னா நாங்கள் அதுக்கு விடை வந்து ஆன்சர் நோ கட் ஓ டேமேஜ் டயர் வால் முடிஞ்சது. சரியல்லோ. டயர் ட்ரெட், டயர் லீக்கிற அந்த தவாளிப்பு, அந்த இடைவெளி, அந்த பேட்டன் போட்டிருக்கிற டயர் ஒவ்வொரு டயருக்கு ஒவ்வொரு மாதிரி, அந்த தவாளிப்பின் ஆழம் வந்து 1.6 மில்லிமீட்டர். விடை எப்படி சொல்றேன்னு சொன்னா வந்து நோ கட் ஓ டேமேஜ் ஆன் த வால், டயர் ட்ரெட் 1.6 மில்லிமீட்டர். விடை முடிஞ்சது. அவ்வளவுதான். 5வது கேள்வி போமா. how you gonna check headlight and tail light working. ஹெட்லைட் அண்ட் டெயில் லைட் ஒர்க்கிங். இந்த கேள்விக்கு நீங்கள் சிம்பிளாக அப்படியே சொல்லுங்க. ஸ்டார்ட் கார், செக் ரவுண்ட் ஓ ஆஸ் சம்ஒன். ஸ்டார்ட் கார், ஆஸ் சம்ஒன் முடிஞ்சு விடை. 6வது கேள்விக்கு போமா. ஹவ் யூ செக் ஏபிஎஸ் ஒர்க்கிங். சிலர் கேட்பாங்க ஏபிஎஸ் அப்படி எடுத்துட்டு ஆன்டி பிரேக் சிஸ்டம் கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் ஆன்டி பிரேக் சிஸ்டம் இல்லாட்டி ஏபிஎஸ் ரெண்டும் ஒன்று தான். சரியில்லை, அது சுருக்கி சொல்றது. அப்போ ஏபிஎஸ் ஒர்க்கிங்னு சொன்னால் நீங்கள் சொல்லலாம் ஏபிஎஸ் வார்னிங் சைன் எலிமினேட், ஏபிஎஸ் நாட் ஒர்க்கிங். ஏபிஎஸ் வார்னிங் சைன் டிஸப்பியர், இட் இஸ் ஒர்க்கிங். இதை சொல்றதுக்கு இன்னும் எளிமையான ஒரு வழியை சொல்றேன்னு சொன்னால் வந்து ஒன் த டேஷ்போர்டில் நோ ஏபிஎஸ் வார்னிங் சைன் இஸ் ஒர்க்கிங், எஸ் ஏபிஎஸ் வார்னிங் சைன் இட்ஸ் நாட் ஒர்க்கிங். அவ்வளோதான். ஏபிஎஸ் வார்னிங் சைன் இருந்தால் வேலை செய்யலை, இல்லை அது ஆஃப் ஆகி போயிட்டுன்னு சொன்னால் வேலை செய்யுது. அப்போ விடை வந்து ஏபிஎஸ் வார்னிங் சைன் டிஸப்பியர், இட்ஸ் ஒர்க்கிங். ஓகே. நாங்கள் 7வது கேள்விக்கு போமா. ஹவ் யூ கோன செக் இண்டிகேட்டர்ஸ் ஆர் ஒர்க்கிங். இதுக்கு விடை ப்ரெஸ் ஹசார்ட் லைட், வாக் ரவுண்ட், அதோட நின்று கொள்ளுங்க முடிஞ்சு. சரியல்லோ. 8வது கேள்வி போங்க. ஹவ் யூ கோன செக் பிரேக் லைட் ஆர் ஒர்க்கிங். ப்ரெஸ் பிரேக் ஆர் சம்ஒன் முடிஞ்சது. கூட கதைக்க தேவையில்லை. ஹவ் யூ கோன செக் பிரேக் லைட் ஆர் ஒர்க்கிங், ப்ரெஸ் பிரேக் பெடல் ஆர் சம்ஒன் முடிஞ்சது. 9வது கேள்வி. ஹவ் யூ கோன செக் யுவர் பவர் ஸ்டியரிங் ஒர்க்கிங். உங்களோட ஸ்டியரிங்கில் பவர் ஸ்டியரிங் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு கேட்பாங்க. நீங்கள் சொல்லலாம் ஈஸியாக பிஃபோர் ஸ்டார்ட் ஹெவி, ஆஃப்டர் ஸ்டார்ட் ஈஸி. விடை இவ்வளவும் தான். அதாவது நாம் விளங்கப்படுத்தணும் உங்களோட விளக்கத்துக்காக.
ஸ்டார்ட் பண்ண முதல் நீங்கள் ஸ்டியரிங்கை திருப்பி பார்ப்பீங்க, ஹார்டாக இருக்கும் திருப்புறது. அப்போ ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு பாருங்க லைட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் உங்களோட ஏதோ ஒரு இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா சரி, இதைத்தான் கேட்குறாங்க. ஹவ் யூ கோன செக் யுவர் பவர் ஸ்டியரிங் ஆர் ஒர்க்கிங்? பிஃபோர் ஸ்டார்ட் ஹார்ட், ஆஃப்டர் ஸ்டார்ட் ஈஸி. ஓகே, அடுத்தது நாங்கள் ஃபொக் லைட்டை பற்றி கேட்பாங்க. ஹவ் யூ கோன யூஸ் அண்ட் குட் யூ ஷோ மீ ஹவ் யூ கோன குட் யூ ஷோ மீ என்று கேட்பாங்க. அது நாங்கள் அடுத்ததில் பார்ப்போம். நாங்கள் அந்த ஃபொக் லைட்டில் 3 இருக்குது, ஷோமிய பிறகு பார்ப்போம். இப்போ ஃபொக் லைட்டில் வென் யூ யூஸ் ஃபொக் லைட், வை யூ யூஸ் ஃபொக் லைட், இது ரெண்டும் கேட்பாங்க. கேட்டால் வென் யூ யூஸ் விசிபிலிட்டி லெஸ் தேன் 100 meters, அதோட நிப்பாட்டுங்க. விசிபிலிட்டி லெஸ் தேன் 100 meters we gonna use. இது when you use. How you use, why you use. Why you use fog light போடுறது நாங்கள் என்னத்துக்குன்னு சொன்னா வந்து other see us. ஓகே, கேள்வியையும் விடையும் இன்னொரு சொல்றேன்னா, ஓகே, when you use fog light visibility less than 100 meters, why you use other see us. Why you use கேள்வி விடை other see us. When you use fog light விடை visibility less than 100 meters. ஓகே, how you know your main beam is on. மெயின் பீம் இப்படி ஒன்றில் இருக்குன்னு இப்படி தெரியும்னு கேட்பாங்க. how you know your main beam ஹெட்லைட்டோ ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி. மெயின் பீமாக இருந்தால் அங்கே டேஷ்போர்டில் பார்க்க ப்ளூ கலர் ஒன்று தெரியும், ப்ளூ கலரில் தெரியும் அந்த வார்னிங் சைன். நாங்கள் சிம்பிளாக சொல்லலாம் ப்ளூ வார்னிங் சைன், அவ்வளவுதான் விடை. ப்ளூ வார்னிங் சைன் அவ்வளவுதான் விடை, வேறு ஒன்றும் இல்லையா. அடுத்து நாங்கள் பொனட் அது வந்து டெஸ்ட் ஆரம்பிக்க முதல் கேட்பாங்க. டெஸ்ட்டுக்கு நாங்கள் டெஸ்ட் இருந்து வெளியில் நடந்து கொண்டு வரைக்க சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளே போய் பொனட்டை திறவுங்க, நான் அதில் கேள்வி கேட்க போகிறேன்னு சொல்லி ஜோ பொனட்டுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் பொனட்டை திறந்துட்டு வந்த பிறகு அதில் 3 கேள்வி இருக்கு. ஒன்று கூலன், வே யூ கோன செக் என்ஜின்